புறாபசிய பொருளா இருக்கு 6வது விரலாவே மாறி போயிடுச்சு. அப்படியா இல்லையா? ஆமாவா இல்லையா? அப்படி இருக்க சொல்றீங்க. இந்த அலைபேசியை பயன்படுத்துறதுனால ஏற்படக்கூடிய நன்மைகள் தீமைகள் அதை தான் நம்ம வந்து பேசிக்கிறோம். சரியா? அதுதான் நம்ம வந்து நீங்க எடுத்த சிக்கல். அந்த சிக்கலுக்கு எப்படி வந்து தீர்வு. இப்ப நன்மைகளை வந்து பேசிட்டு அது நன்மையா இருக்கனால எல்லாத்துக்கும் ஓகே. ஆனா தீமைகள்ன்றப்ப அந்த தீமைக்கு வந்து தீர்வு காணணும் காணக்கூடாதா? அப்ப அது ரெண்டையும் பத்தி பேசிட்டு ஒரு கன்க்ளூஷனுக்கு வருது. சரியா? இப்ப ஃபர்ஸ்ட் வந்து அலைபேசி பயன்படுத்துவதால் ஏற்படக்கூடிய நன்மைகள் சொல்லுங்க. சீக்கிரமா இன்ஃபர்மேஷன்ஸ் பாஸ் பண்ண முடியும். அந்த காலம் மாதிரி இல்லாம ஒரே ஒரு காலத்துல ஒரு செய்தியை வந்து இன்னொருத்தருக்கு தெரிவிக்கிறதுக்கு அது வந்து உதவியா இருக்கு. ஓகே, இது வந்து ஒரு வேல்யூபிள் விஷயம். அதுதான் வேற தெரியாத விஷயத்தை தெரிஞ்சுக்கிறோம். மொபைலை பார்க்குறோம், அதே சமயத்தில் வந்து கணினியை பயன்படுத்துகிறப்ப நமக்கு தேவையான செய்திகளை வந்து ஈஸியாக வந்து தெரிஞ்சுக்கிறோம். ஓகே, அது வேற சொல்லுங்க. ஏன்னா நீங்கள் முழுக்க முழுக்க அலைபேசி பயன்படுத்திட்டே தான் இருக்கிறீங்க. ஆமாம் இல்லையா? இல்லை ஒரு 1 ஹவர் நான் வந்து மொபைல் ஃபோனை வாங்கி வச்சுட்டா அவங்களுக்கு எப்படி இருக்கும் இல்லையா? அப்போ அந்த அளவுக்கு நம்ம அதிக ஆகிட்டோம். அப்போ இது தீமைகள் போய் சேரும் இல்லையா? அப்போ நமக்கு தேவையான ஃபஸ்ட்டு நன்மையை தான் நம்ம வந்து பேசிட்டு இருக்கோம். அந்த நன்மையில 2 பாயிண்ட் வேல்யூ தெரியாத விஷயத்த தெரிஞ்சுக்கிறோம். இன்னொன்று வந்து என்னன்னா ஒரு விஷயத்தை வந்து ஈஸியாக வந்து அடுத்தவங்களுக்கு பண்ணிக்கலாம். அப்புறம் அது பண்ணுறது சொல்லுங்க. டெக்னாலஜி அதிகமாக பயன்படுத்துறாங்க. அப்புறம் வந்து இங்கெல்லாம் செய்யறது அப்படியே அங்கே பார்க்குற மாதிரி அந்த அளவுக்கு வருது. ஸோ இதெல்லாம் வெளிநாட்டில் இருந்து இங்கே முதலாம் அப்படி இல்லை. அப்போ இது வந்து தொழில்நுட்ப வளர்ச்சியோட வெளிப்பாடு தான் வந்து நாங்கள் அதிகமாக பயன்படுத்துகிறோம். அதில் வந்து ஒன்றாவது வந்து வந்து இந்த அலைபேசி இல்லையா? பாஸ்போர்ட் வாய்ஸ் கிளாரிட்டி இந்த போட்டு இப்போ நன்மைகள் என்னென்ன அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அடுத்து பார்க்கலாம். ரொம்ப அடிக்ட் ஆகிடுவோம். மொபைல் யூஸ் பண்ணால் ரொம்ப அடிக்ட் ஆகிடும். அடிக்ட் ஆகிறதுனால இப்போ வெளியே எங்கேயுமே நம்ம போகிறதில்ல. ஒரு இடத்துல வந்து மொபைல் யூஸ் பண்ணுறதுனால ஹெல்த் இஷ்யூஸ் தான் இருக்கும். ஹெல்த் இஷ்யூஸ் ஆகுது. ஆமாம். அப்புறம் ஹெல்த் இஷ்யூஸில் நம்ம ஒன்றா பண்ணோம்னா ஃபஸ்ட்டு நமக்கு எஃபெக்ட் ஆகிறது என்னது? ஏன்னா தொடர்ந்து வந்து நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறப்ப வந்து என்ன ஆகும்? கண்ணோட பார்வைத்திறன் வந்து கண்டிப்பாக குறையுது. இது நீங்கள் ஆமாவா இல்லையா? அப்புறம் நீங்கள் பாயிண்ட் சொன்னீங்க, அதனால தெளிவாக சொல்லுங்க. ஹெல்த் இஷ்யூஸ்ன்னு சொல்கிறீங்க, கண்ணுக்கு சொல்லியாச்சு. வேறு அதை தாண்டி ஹெல்த் இஷ்யூஸ் வேறு என்ன மாதிரி ஹெல்த் இஷ்யூஸ் வரும்? பிரெயின் இது நம்ம எப்படி சொல்றோம்னா அஃபெக்ட் ஆகுது அப்படின்றத விட தொடர்ந்து எல்லாமே வந்து இப்போ ஒரு கேள்வியை சொல்ல நம்ம பாடம் விட ஏதோ ஒன்று நம்ம பண்ணுறோம் அப்படின்னா சிந்திக்கிற திறன் வந்து என்னோட பிரெயின் சொன்னதால நான் இந்த பாயிண்ட் சொல்கிறேன். நீங்கள் கேட்ச் பண்ணிட்டீங்க. ஆமாவா இல்லையா? நம்மளோட சிந்திக்கிற திறன் வந்து குறைஞ்சி போகுது. அடுத்து அதை வேற அது வந்து சுற்றுப்புறத்துக்கு பாதிப்பு ஏற்படுத்துது. இப்போ நம்ம வந்து ஹெல்த் ரிலேட்டடாக பேசிட்டு அதுக்கப்புறம் எல்லாரும் எடுத்துகிட்டு போகலாம். ஒன்று வந்து என்னன்னா இந்த ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஐ எஃபெக்ட் ஆகுது. ரெண்டாவது வந்து தொடர்ந்து வந்து நீங்கள் அந்த இயக்கம் யூஸ் பண்ணுறீங்க. அப்போ என்னென்னா காதுக்குள்ள இருக்கக்கூடிய நரம்புகளோட கேட்கும் திறன் குறையிறப்ப 2 குழந்தைகள் வந்து டோட்டலாக வந்து அஃபெக்ட் ஆகுது. இது வர காலங்களில் இது 2 பேர் வந்து கொஞ்சம் ஒர்க் வந்து கம்மியாக தான் ஆகும். அப்போ இதுக்கு நம்ம ரெமெடி எடுக்கணும். சிக்கல்லாம் சொல்லியாச்சு. சிக்கல் சிக்கலும் யாருக்கு இல்லை? சரி, இப்போ கண்ணை காப்பாற்றணும் அப்படின்னா தீர்வு என்ன பண்ணலாம்? ஒரு மைனஸை பாசிட்டிவ் ஆக்கிட்டோம்னா அது வந்து என்ன ப்ளஸ் ஆகிடும். நன்மையாக சேர்த்து இல்லையா? நன்மையாகவே இருக்கும். அதை பற்றி நம்ம பிரீஃபாக பேச வேண்டாம். தீமையை வந்து நம்ம நன்மையாக மாற்றிட்டோம்னா நமக்கு ஃபேவராக இல்லையா? அப்போ ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா நம்ம கண்ணை காப்பாற்றணும். அப்போ அதுக்கு நம்ம என்ன மாதிரியான ரெமெடி எடுக்கலாம்? அதுக்கு வந்து அதே டெக்னாலஜியில் உங்களோட மொபைல் ஃபோனில் வந்து நீ எவ்வளோ தூரம் யூஸ் பண்ணுற அப்படின்ற அந்த ஆப் இருக்கா இல்லையா? இருக்கு. அதில் வந்து நீ எவ்வளோ தூரம் நீ எந்த ஆப்பை யூஸ் பண்ணிருக்க, அப்போ நம்ம ஹெல்த்துக்கு ரிலேட்டடாக நம்ம அப்ளை பண்ணி பார்த்துக்கலாமா இல்லையா? இன்னைக்கு நான் வந்து வாட்ஸ்அப் யூஸ் பண்ணியிருக்கேன், இவ்வளோ கால்ஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், இதெல்லாம் தெரியும். அதை வச்சு உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸை வந்து நம்ம எடுத்துக்காமல் எடுத்துக்கூடாது. ஸோ அப்போ அதை பயன்படுத்துறதுக்கான இவ்வளோ தூரம் நீ பயன்படுத்தலாம் அப்படின்ற அந்த விஷயமும் அதுக்குள்ளே இருக்கா இல்லையா? அப்போ அது ஒரு ரெண்டாவது ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் டோட்டலாக குறைஞ்சி போச்சு. ஏன்னா நம்ம உட்காந்துக்கிட்டே வந்து என்ன பண்ணுறோம்? ஆட்டோமேட்டிக்காக
வச்சிருக்கீங்கன்னு